பாலாஜி மக்களுடைய பணத்துல 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பாட்டில வித்து கேடுகட்டத்தனமா கேவலத்தனமா 400 நாள் ஜெயில இருந்து வெளில வந்தாரு. வந்தவரை மறுபடியும் தியாகின்னு சொல்லி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து இப்ப மீண்டும் அவருடைய ஜாமீன் வேணுமா இல்ல பதவி வேணுமான்னு சொல்லி நீதிமன்றம் காரி துப்புனதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு ஜாமீன் போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு வெளில வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அமைச்சர் பதவியை இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இதே மாதிரிதான் பொன்முடி பெண்களை ஆபாசமா பேசுறது, இந்து மதத்தை ஆபாசமா பேசுறதுன்னு அவரும் அசிங்கப்பட்டு வந்து அமைச்சர் பதவி விட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்து இது மாதிரி லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. இவர் நம்ம துரைமுருகன் இருக்காரு, சைதாப்பேட்டையோட எம்எல்ஏ அவர் பேர் என்ன மா சுப்பிரமணியன் இவர் இருக்காரு. இது மாதிரியான தொடர்ந்து ஊழல் அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனா இங்க மேட்டர் என்னன்னா அப்பட்டமா மக்கள் அதை நம்ம சகிச்சுக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், எப்பா திமுக வந்தா என்ன மத்தவங்க வந்தா என்ன எல்லாரும் ஊழல் தானே பண்ண போறாங்க, பட் யாரு கொஞ்சம் கம்மியா பண்றாங்க பார்ப்போம் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இது பிரச்சனை எங்கன்னா அடிப்படையில நம்ம கிட்டதான் இருக்கு. அவ 5 ரூபா எடுக்கிறான்னு தெரிஞ்சுமே 5 ரூபா தானே அப்படி நம்ம கடந்து போயிடுறோம். என் கிட்ட இருந்து 5 ரூபா எடுக்கிறான்னா அப்ப இங்க இருக்கக்கூடிய